இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாருதி சுசுகி 800 வந்திருக்குது. நிறைய பேர் லோ பட்ஜெட்ல ஓட்டி கத்துக்கலாம் வண்டி கேட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். அதுவுமே நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. 2007 மாடல், 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 2027 டிசம்பர் வரையும் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல இடையில முடியுது. ரொம்ப ஒரு குவாலிட்டியான 800 இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குதுங்க. வித் ஏசியோட வந்திருக்குது. TN09AV 6833. இந்த வண்டியோட லாஸ்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன், ஈரோடு ஆர்டிஓவில் தான் இந்த வண்டி இருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 50% இருக்குது இந்த வண்டியோடது. ஏசி எல்லாமே சூப்பராக கூலிங்கில் இருக்குது. நல்ல ஒரு மைலேஜ் எடுக்கலாம் அந்த வண்டியை பொறுத்தவரையும். ஓட்டி கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் 20லேருந்து 22 மைலேஜ் தாராளமாக கொடுக்கும். பெட்ரோல் வண்டி தான். MPFI இன்ஜின் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட் தான். ஒரு அருமையான குவாலிட்டியில் சூப்பரான வண்டியும் கொடுத்து ஒரு நல்ல ரேட்டுக்கும் லோ பட்ஜெட்டில் கொடுக்கறதுக்கு இருக்கும். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, இன்ஜினோட குவாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துருவோம். டோர் பேட் சைடு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே ஒரு ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியில் எந்த விதமான டேமேஜ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 60,077 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியில் மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே LED லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம நார்மலாக வீட்டில் சார்ஜ் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி காரில் நம்ம ஃப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்க முடியும். அந்த ஒரு பாயிண்ட் ஆப்ஷனுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. வண்டியில் மேனுவல் கியர் தான் வருது. கீழே 2 சைடுமே பார்த்தீங்கன்னா LED லைட்ஸ் கொடுத்துருக்கறனால நல்ல வெளிச்சமாக இருக்குது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. மேலே அப்பன்சர் சைடும் பாருங்கள், ரொம்பவே குவாலிட்டியாக அழுக்கெல்லாம் இல்லாமல் டேமேஜ்லாம் இல்லாமல் தெளிவாக இருக்குது. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், அதுவுமே நீட்டாக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் வியூவு, மேலே அப்பன்சரோட வியூ பாருங்கள், குவாலிட்டி. வண்டியோட ரியர் பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். நல்ல ஒரு தாராளமான ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க ரியரில். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கான ஸ்டெப்னி, ஸ்பேனரு, உங்களுக்கு ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. ரியர் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷனில், பட்டன் எல்லாமே தெளிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வண்டியோட இன்ஜினோட கண்டிஷன், குவாலிட்டி, சவுண்டு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் வாங்க. வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியோட இன்ஜின் பாருங்கள், ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. எந்த விதமான ஆயில் லீக்கோ டேமேஜோ எதுவுமே கிடையாது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் சீல்டு இன்ஜினில் தான் இருக்குது. MPFI இன்ஜினுங்க, இது கார்பரேட் டைப் கிடையாது, MPFI இன்ஜினு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஆப்ரான் சைட்லாம் ஒரிஜினாலிட்டி கலையாமல் ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் தெளிவாகவே இருக்குது. வண்டியோட பேட்ரி கண்டிஷனுமே பாருங்கள், புது பேட்ரி தான் போட்டிருக்காங்க. அதுவுமே ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியில் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதை மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டிடுறேன். வண்டியோட ஐடிலிங் நாய்ஸும் சரி, ஆக்சிலேஷன் நாய்ஸுமே சரி, ரொம்பவே நீட்டாகவே இருக்குது. 2007 மாடலு, ஏசியோட வந்துடுது. ஏசியெல்லாம் சூப்பராக ரொம்பவே சில்லுன்னு கூலிங்காக இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 டிசம்பர் வரையும் கரண்ட்டில் இருக்குது. ரொம்பவே ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு மாருதி சுசுகி 800 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1,05,000, 1,05,000 ரூபா கேட்குறோம். 2007 மாடலுங்க, முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட ரேட் ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு 800 வித் ஏசியோட நல்ல கண்டிஷனில் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா
தாராளமாக யோசிக்காமல் நீங்கள் இந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.